மக்களே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சௌந்தர்யா மேலே ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரணும், சௌந்தர்யா வந்து எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துக்குமரன் பிஆர்லாம் ஒரு வேலை வந்து பார்க்குறாங்க. அந்த வேலை கேவலமான வேலையாக இருக்குது. அதாவது சௌந்தர்யா பேசின முழு காணொலி, அஜித் அவர்களை பற்றி பேசின முழு காணொலியும் போடாமல் ஒரு 5 செகண்ட் காணொலி மட்டும் போட்டு சௌந்தர்யாவை வந்து ஏதோ அஜித் சார் அவர்களை வந்து தப்பாக பேசின மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று ஃபுல்லாக சௌந்தர்யா வந்து ரொம்ப கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் ஆபாசமாகவும் ஒரு பெண்ணை பற்றி எல்லாம் தப்பாக எழுதிட்டு இருக்காங்க. எப்படி வந்து முத்துக்குமரன் வீட்டுக்குள்ளே பெண்களை எல்லாமே தப்பாக பேசுகிறது, அந்த சிந்தனையிலே பேசுகிறது அப்படின்ட்டு இருக்காங்களே, அதே மாதிரி தான் வெளியே சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை எல்லாம் மீறி வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப வந்து ஆபாசமாக கீழ்த்தரமாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சையாக பல வார்த்தைகளை போட்டு வந்து பேசியிருக்காங்க. இதை நீங்கள் கவனிங்க. ஒரு பெண்ணை வந்து இவங்க எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா சௌந்தர்யா வந்து ஒரு 50 நிமிஷம் வந்து அந்த தலை அஜித்தை பற்றி பேசியிருக்காங்க. அதில் 5 செகண்ட் மட்டும் எடுத்து போட்டு சௌந்தர்யா வந்து தலை அஜித் வந்து வயசாகிடுச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு அவர் நடிக்கிறாரு அப்படின்ட்டு கேட்டாங்கன்னு ஒரு 5 செகண்ட் வீடியோ மட்டும் போடுறாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலை அஜித்தை வந்து எனக்கு பிடிக்கும், உங்கள் கூட நான் எப்போ நடிக்கிறது அப்படின்னு இந்த 2 வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்களே. ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க அதாவது ஒரு முடிக்கிறாங்க, ஒரு பேசுகிறாங்க ஒரு ஃபுல் கான்வர்சேஷனில். அப்போது உங்களை வந்து எனக்கு பிடிக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உங்க கூட நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யதார்த்தமாக ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ என்னென்னா தலை ரசிகர்கள்னு சொல்லிட்டு அந்த தலையுடைய அந்த ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்குல்ல, அவங்க கிடையாது, இவங்களே தலை ஐடிங்கிற பேரில் வந்து எனக்கு தலை இப்படி சௌந்தர்யா பேசுகிறது பிடிக்கல நிறையா போட்டு கீழ்த்தரமாக ஒரு பெண்ணை பற்றி ஆபாசமாக அசிங்கமாக எப்படியெல்லாம் அந்த பெண்ணை வசப்பட முடியுமோ, எப்படியெல்லாம் சௌந்தர்யா வந்து வீழ்த்த முடியுமோ, சாதாரண ஒரு விஷயம். அந்த வீடியோ முழு வீடியோ இப்போ ட்விட்டரில் இருக்குது பாருங்கள். அது சொல்லுது, சௌந்தர்யா சொல்லுது, எனக்கு வந்து தலை அஜித் அவரோட நடிக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கேன், நான் நடிக்கணும், எப்போ நடிக்கிறது, அதே மாதிரி எனக்கு வந்து தலை அஜித்தை பிடிக்கும், இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும்? அப்போது வன்மத்தோடு நீங்கள் வந்து சௌந்தர்யா வந்து கெட்ட வார்த்தையில் பேசணும் அப்படிங்கிறனாலே பேசுனீங்களா? அது சௌந்தர்யா இடத்துல உங்கள் அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வச்சுட்டு பார்க்குற மக்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க இவங்க எந்த அளவுக்கு முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்க சௌந்தர்யா வீழ்த்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மக்களாகிய நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க, இவனை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஆபாச சிந்தனை கொண்டவனை ஜெயிக்க வைக்காதீங்க, நல்ல பெண்ணை வந்து ஜெயிக்க வைங்க. நன்றி, வணக்கம்.